The Microbot version 3.0. Hello everyone, welcome to Microbot Tamil. In the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு புது மைக்ரோஸ்கோப். நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு knob damage இருந்துச்சு. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பை ரீப்ளேஸ் பண்ணி புதுசா ஒன்னு எடுத்திருக்கேன். And அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ். இந்த மைக்ரோஸ்கோப்ல இதே பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல 100 ஸ்லைட்ஸ் இருந்துச்சு. அதுலயுமே 100 ஸ்லைட்ஸ் இருந்துச்சு. ஆனா இதுல எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுக்கறாங்க. சோ இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸ்பாட்ல அன்பாக்ஸ் பண்ணப்ப தெரிஞ்சிச்சு. இது பாத்தீங்கன்னா ஹியூமன் பிளட் செல் அதோட ஸ்பெசிமென் தான் இத கொடுத்திருக்காங்க. ஃபார் டெஸ்டிங் சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஹியூமன் பிளட் செல் தான் இப்போ நம்மளோட மைக்ரோஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம இந்த ஹியூமன் பிளட் செல்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். அண்ட் ஹியூமன் பிளட் செல்ஸ் எல்லாருக்கும் மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து. சோ நானும் தெரிஞ்ச சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். Blood. 10 pints of life force, coursing through thousands of miles of arteries, veins, and capillaries. Those blood vessels carry blood to every other organ, keeping them functioning and thriving. Our red blood cells carry oxygen and nutrients. Our platelets stop bleeding and help to heal our wounds. Our white cells protect us against infection. And the yellow liquid plasma in which they are suspended carries an array of proteins that regulate bleeding and clotting. And இதுதான் நம்மளோட புதிய மைக்ரோஸ்கோப். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற knob தான் நமக்கு உடைஞ்சிருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் என்டையர் மைக்ரோஸ்கோப்பை புதுசா எடுத்தாச்சு. அண்ட் நீங்க யார் அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிஃபோர் தட் இந்த மைக்ரோஸ்கோப் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மைக்ரோஸ்கோப் பாத்தீங்கன்னா நமக்கு மேல 3 டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 10x, 45x and 100x. சோ இது மூணுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு வெவ்வேறு ஜூமிங் லெவல்ல பார்க்க முடியும். அண்ட் நம்ம மேல பாத்தீங்கன்னா மேல ஒரு அட்ஜஸ்டர் இருக்கு, கீழ ஒரு அட்ஜஸ்டர் இருக்கு. இது ஃபைன் டியூன் சொல்லுவோம். சோ மேல பாத்தீங்கன்னா நம்மளால இத அட்ஜஸ்ட் பண்ண இந்த வியூ பாத்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் ஃபுல்லா. அண்ட் கீழ இருக்கிற இந்த சின்ன அட்ஜஸ்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைன் டியூன் பண்ணும். ரொம்ப மைன்யூட்டா லெவல்ல பார்த்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லைட் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இத வச்சு நம்ம லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு knob இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லைட இந்த ஸ்டேஜ்ல வச்சு கிளிப்பை வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம மேல இருக்கிற ஐ ஃபீல்ட் மூலமா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பை ஜஸ்ட் வெளிய எடுத்துட்டு இத உள்ள விடுறேன். சோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த கிளிப்பை பொறுமையா விடணும். அது போய் இறுக்கி பிடிச்சுக்கும் லைக் திஸ். அண்ட் இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த அட்ஜஸ்டர் வச்சு ஃபுல்லா மேல தூக்கிக்கணும். ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா நம்ம கிளிப்பை அடிக்கும் போது இது ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கீழே இறக்கிக்கணும். இப்போ கீழே இறக்கியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பை கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரைட்டா வச்சுக்குவோம். அண்ட் இந்த மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டால கீழே இருக்கிற பேஸை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டால நமக்கு பிடிச்ச கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துக்கணும். ஏன்னா மைக்ரோஸ்கோப் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிமிந்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல கம்ஃபர்ட் ஒர்க் பண்ணா ப்ராப்பரான நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டால கீழே நல்லா பேஸை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டால இந்த சைட்ல இருக்கிற இந்த ஆர்மை பிடிச்சி நம்மளால மேலேயும் கீழேயும் வளைக்க முடியும். அண்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஏற்ற வியூல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழே இறக்கிக்கிறேன். இறக்கிக்கிட்டு இங்க இருக்கிற இந்த லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற இந்த மெயின் ரெஜிஸ்டர் வச்சு நம்மளால கீழே ஜூம் பண்ணிக்கலாம். மேலேயும் பாத்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சோ நம்ம கண்ணு இதுல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐஃபீல்ல கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம இதை கீழே இறக்க நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் விஷுவல்ஸ் தெரியும்.
அந்த விஷுவல்ஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டா மைல்டா மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியர் விஷுவல்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபைன் ரெஜிஸ்டரை வச்சு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், நல்லா தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். சரி, வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 2000 years later. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாம இதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்துக்கோங்க, கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 45x வச்சு இப்போ பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்களும் அதை லைவாக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா டாட்டாக தெரியுது. லைக் ஒரு டார்க் பிங்க் இல்லை ரெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம பால் பிங்க் சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ரெட் பிளட் செல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸாக இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் லைட்டாக ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கிறது அப்படி நமக்கு தெரியுது. ஏன்னா ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு பவுல் ஷேப்பில் இருக்குங்க. ஸோ அவுட்டர் சைடு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரியும், சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா உள்வாங்கியும் லைட்டாக பவுல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இந்த ரெட் பிளட் செல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆக்சுவலாக ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு மற்ற இடத்தையும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ இதே எனக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ மைக்ரோஸ்கோப்பில் ஜஸ்ட் ஃபைன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கிளியர் வியூக்காக. ஓகே, என்னால் முடிஞ்சது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்க்குறத விட இந்த கேமராவில் பார்க்குறது கொஞ்சம் கிளியர் வியூவாக எனக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா கண்ணால் பார்க்கும்போது அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா விஷுவல்ஸ் வந்து கிளியராக கொடுக்கல. ஆனால் கேமராவில் பார்க்கும்போது லைட்டை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கிளியர் வியூவாக தான் கொடுக்குது. இப்போ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பிரைட்னஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. பிரைட்னஸ் திரும்ப ஏற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூவாக இருக்குது. ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு புதுசாக என்னமோ தெரியுது, கருப்பு கலரில் ஒன்று நூல் சுற்றுற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. மேபி இந்த செல்லை வந்து எப்படி சொல்கிறதுனா பதப்படுத்தி வைக்கும்போது ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டு பட்டிருக்கலாம், மேபி பாக்டீரியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அந்த டைம் இது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க நம்ம ஹியூமன் பிளட் செல்ஸ் இப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்கிட்ட மொபைல் ஸ்டாண்டில் நான் கையால் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், கையால் பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே யூடியூப்பில் பார்க்கும்போது கிளியராக போட்டிருப்பாங்க, அது ஒரு கிராஃபிக்கல் கிரியேஷனாக இருக்கும். இதுதான் ஆக்சுவல் வியூ. பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பதம்படுத்தி வச்சுருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்காது. இது ஆக்சுவலி ரியல் பிளட் செல்ஸ். இது பார்த்தீங்கன்னா
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹியூமன் பிளட் செல்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் என்னோட இந்த 100 மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ஸ் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை அடுத்தது வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் திஸ் சைனிங் ஆஃப் மைக்ரோபாட் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.